இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நீட் பயாலஜியில் யூனிட் 1, அதாவது டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் 0 to Infinity and let's go to our topic யூனிட் 1, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டில் நம்ம 4 சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னால் இதில் எதுனா அனிமல் கிங்டமும் பிளான்ட் கிங்டம், பயாலஜி கிளாசிஃபிகேஷன், மூணு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த 3 சாப்டருமே மற்ற சாப்டர்ஸ் கூட லிங்க்டாக இருக்கும். ஸோ இந்த 3 சாப்டரும் நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க. லிவிங் வேர்ல்டு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் படிங்க. எல்லா சாப்டர்ஸும் பயாலஜி பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டியது தான். ஸோ இந்த 4 சாப்டர்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னா மினிமம் 6 to 8 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த சாப்டர்ஸில். ஓகே, இப்போது நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயாலஜி த சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸஸ். அது சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸ் தான் பயாலஜி. அந்த லிவிங் வேர்ல்டு கம்ப்ளீட்ஸ் அன் அமேசிங் டைவர்சிட்டி ஆஃப் தி லிவிங் ஆர்கனிசம். லிவிங் வேர்ல்டில் நிறைய வித்தியாசமான அனிமல்ஸ் இருக்குது, ரைட்டு. ஸோ அது அமேசிங் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். early man could easily perceive the difference between inanimate matter and living organism. அதாவது ஆதிகால மனுஷன் வந்து உயிரற்ற பொருளையும் உயிருள்ள பொருளையும் வித்தியாசமாக அவனுடைய கிளாசிஃபிகேஷனை வச்சு அவன் பேஸ் பண்ணி இது பண்ணான். early man defined some of the inanimate matter, அதாவது உயிரற்ற பொருள் என்னென்னா விண்டு, sea, fire, etc. and some among the animals and plants. அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்னு இருக்கிறதையும் சொன்னான். காமன் ஃபீச்சர் ஆஃப் ஆல் சச் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்அனிமேட் அண்ட் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் வாஸ் சென்ஸ் ஆஃப் ஹேவ் ஆர் ஃபியர் தே எவோக்டு. இன்அனிமேட் ஃபார்ம்ஸையும் அனிமேட் ஃபார்ம்ஸையும் அவங்க வந்து ஒரு ஃபியரோடையும் ஒரு ஆச்சரியத்தையோடையும் பார்த்தாங்க அந்த பொருட்களை. ஸோ த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் பிகன் மச் லேட்டர் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் தான் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. சொசைட்டிஸ் விச் indulged in anthropocentric view of biology would register limited progresses in biological knowledge. anthropocentric viewனா ஹியூமன் எவல்யூஷன் படிக்கிறது பேர் தான் anthropocentric view. ஸோ could register limited progress in biological knowledge. Systematic and monumental description of life forms brought in out of necessity, detailed identification, nomenclature, classification. இதை பேஸ் பண்ணி அவங்க கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ the biggest spin of such studies was the recognition of sharing similarities among living organisms both horizontally and vertically. சிமிலரிட்டிஸ் அவங்க தேட ஆரம்பித்தாங்க. சிமிலரிட்டிஸ் அண்ட் டிசிமிலரிட்டிஸ் இன் லிவிங் ஆர்கனிசம்ஸ், அதாவது ஹாரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அவங்க தேட ஆரம்பித்தாங்க. தட் ஆல் ப்ரெசன்ட் டே லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் ரிலேட் டு ஈச் அதர் அண்ட் ஆல்சோ டு ஆல் ஆர்கனிசம்ஸ் தட் எவர் லிவ்ட் ஆன் திஸ் எர்த் was a revelation which humbled man and lead to cultural movements for conservation of biodiversity. In the following chapter of this unit, you will get a description including classification of animals and plants from taxonomical perspective. இந்த சாப்டர்ஸில் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் டாக்ஸானமி பெர்ஸ்பெக்டிவில் நம்ம ஒரு எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு ஏர்னஸ்ட் மேயர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏர்னஸ்ட் மேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பயாலஜிஸ்ட். அதாவது இவர் வந்து 1904 to 2004 வாழ்ந்தவர். ஸோ born on 5th July 1904 in Kempten, Germany, and the Harvard University of Evolutionary Biologist who has been called the Darwin of 20th century. ஏன் ஒரு டார்வின் ஆஃப் 20th centuryன்னு சொல்கிறாங்கன்னா, இவர் தான் பயாலஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ் கொண்டு வந்தவர். அதே போல் இவர் வந்து ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட். ஏன்னா டார்வினும் ஒரு என்ன பண்ணார், எவல்யூஷன் பற்றி சொன்னார்ல, அதாவது இவரும் எவல்யூஷனரி பற்றி சொல்லியிருக்கார். was one of the 100 greatest scientists of all time. Meyer joined Harvard Faculty of Arts and Sciences in 1953 and retired in 1975. Assuming that title, Alexander Agassiz Professor of Zoology Emeritus throughout his 8-year career. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதாவது ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டு, அஸ்யூமிங் அலெக்சாண்டர், அதாவது ஜுவாலஜியில் இவர் வந்து இந்த டைட்டில் வந்து அவருக்கு வாங்கியிருக்காரு. அதாவது 8-year கரியரில் ரிசர்ச் அண்ட் ஆர்னித்தாலஜி, அதாவது பறவைகளை பற்றி படிக்கிறது, அதே போல் டாக்ஸானமி, அப்புறம் ஜியோகிராஃபி, அப்புறம் எவல்யூஷன், அப்புறம் சிஸ்டமேட்டிக்ஸ், அந்த ஹிஸ்டரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி, இதெல்லாம் ஒரு ஸ்டடீஸை மேற்கொண்டிருக்காரு. Next, he also single-handedly made the origin of species diversity.
இவர் தான் சிங்கிள் லேண்டடாக ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி அவருக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த சென்ட்ரல் கொஸ்டின் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் தட் இஸ் டுடே. அதுதான் கொஸ்டின் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட்டு அவர் முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் யூ ஆல்சோ pioneered the currently accepted definition of biological species. அதுதான் currently accepted biological species கான்செப்ட் கொண்டு வந்தது இவர் தான். மேயர் awarded 3 prizes widely regarded as triple crown of biology. அதாவது இது கேட்பாங்க, ட்ரிபிள் crown of biology எந்த சயின்டிஸ்ட் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஏர்னஸ்ட் மேயர். நெக்ஸ்ட்டு த பால்சன் ப்ரைஸ், அதான் இந்த பால்சன் ப்ரைஸ் ஒன்று. நெக்ஸ்ட் இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆஃப் பயாலஜி இன் 1994, இந்த கிராஃபோர்டு ப்ரைஸ் இன் 1999. மேயர் டைட் அட் தி ஏஜ் ஆஃப் 100 இந்த இயர் 2004. 100 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி வாங்கியிருக்காரு. அந்த ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி என்னென்னதுன்னா ஒன்று வந்து த பால்சன் ப்ரைஸ், இந்த பால்சன் ப்ரைஸ், அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ், அந்த இந்த ரஃபூடு ப்ரைஸ், இது 3 தான் ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லிவிங் வேர்ல்டு. இப்போ தான் நம்ம சாப்டருக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ லிவிங் வேர்ல்டு நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னா டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு, அதாவது லிவிங் வேர்ல்டு எப்படி டைவர்சிட்டியாக நடந்திருக்கு அப்படி பார்க்கப்போம். நெக்ஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ், நெக்ஸ்ட் டாக்ஸானமிக் லிங்க்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். Next, chapter 1, the living world. How wonderful is the living world? The wide range of living types is amazing. The extraordinary habitats in which we find living organisms, be it cold mountains, deciduous forest, ocean, freshwater lakes, deserts, or hot springs, leaves us speechless. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எவல்யூஷனரி ஹேபிட்டை நம்ம வந்து நிறைய ஆர்கனிசம் பார்க்க போகிறோம். கோல்டு மவுண்டன், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளை வந்து வாய் அடைச்சி போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம லீவ்ஸ் ஸ்பீச்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The beauty of galloping horse, of the migratory birds, the value of flowers, or the attacking song evokes have one deep sense of wonder. நம்மளை வந்து ஆச்சரியத்துக்கும் அதே போல் நம்மளை வந்து ஒண்டர்ஃபுல், அந்த மாதிரி ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ஒண்டர் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்கும்போது, அதாவது இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு எண்ணம் வரல, அதுதான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the ecological conflict and cooperation among members of population and among population of community or even the molecular traffic inside a cell make us deeply reflect on what indeed is life. என்னதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வைக்குது. இதெல்லாம் எப்படி தான் வந்தது, இதெல்லாம் எப்படி யார் உயிர் கொடுத்துருப்பா, அந்த மாதிரி நம்மளை ஒரு கேள்விக்கு நம்மளை கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து திஸ் கொஸ்டின் ஹேஸ் 2 இம்ப்ளீட் கொஸ்டின் வித் இட். இதில் வந்து வாட் இன் திஸ் லைஃப்பில் நம்மளுக்கு 2 கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இஸ் த டெக்னிக்கல் ஒன், முதல்ல இருக்கிறது வந்து டெக்னிக்கல் ஒன். சீக்ஸ் ஆன்சர் வாட் லிவிங் இஸ் சப்போஸ் டு நாட் லிவிங், வாட் லிவிங் இஸ் சப்போஸ் டு நாட் லிவிங். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் இஸ் ஃபிலாசபிக்கல் ஒன். ஃபிலாசபிக்கல் ஒன்னா என்ன தான் வாழ்க்கை, அதாவது தத்துவத்தில் சொல்கிறது தான் ஃபிலாசபிக்கல். வாட் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ். ஆஸ் சயின்டிஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் நம்ம ஆன்சரிங் இதை ஷேர் நாட் அட்டெண்ட் செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுது, நம்ம வில் டிஃப்ரெண்ட் வாட் இஸ் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்ட். லிவிங் வேர்ல்டு டைவர்ஸாக இருக்குன்னு பார்க்கலாம். இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ வில் சி எ லார்ஜ் வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். உங்களை சுற்றி நீங்கள் பார்த்தாங்க எவ்வளோ நிறைய ஆர்கனிசம்ஸ் இருக்கும். பி இட் இஸ் ஸ்பாட்டட் பிளான்ஸ், அது செடியாக இருக்கலாம், அதாவது பூச்சாக இருக்கலாம், இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு, யுவர் பெட்ஸு ஆர் அதர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். தேர்ஃபோர் ஆல் செவரல் ஆர்கனிசம்ஸ் that you cannot see within your naked eye but they are all around you. என்னென்னது பாக்டீரியா இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், அதெல்லாம் கூட ஆர்கனிசம்ஸ், லிவிங் ஆர்கனிசம்ஸ் தானே. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்காத ஆர்கனிசமும் நிறைய இருக்குது. You have to increase the area that you make observation in, the range and variety of organisms that you see to increase. நம்ம வந்து அப்சர்வேஷன் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணோம், அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற ஆர்கனிசம் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி if you were to visit a dense forest you would probably see a much greater number and kinds of organisms. அதாவது நம்ம வந்து அடர்த்தியான காடுகளுக்கு போனோம்னா நம்ம நிறைய ஆர்கனிசம்ஸ் அதே போல் வித்தியாசமாக ஆர்கனிசம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஈச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ பிளான்ட், அனிமல், ஆர்கனிசம்ஸ் தட் யூ see represent a species. நீங்கள் என்னென்ன பிளான்ட் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஒரு ஸ்பீஷியஸ், ரைட்டு, அது ஒரு ஸ்பீஷியஸ். ஸோ அதுக்கு அது மாதிரி அதே ஸ்பீஷியஸில் நிறைய ஸ்பீஷியஸ், அதாவது ஜீனியஸில் நிறைய ஸ்பீஷியஸ் இருக்கலாம். ஸோ each organism there is a that represents a species. So number of species that are known are described in the range of 1.7 to 1.8 million. கொஸ்டினில் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குது, எவ்வளோ இது எதாவது கவுண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா 1.7 to 1.8 million species are till known. So this refers to biodiversity or the number and types of organisms that are present on earth. இது வந்து number and types of organisms biodiversity represent பண்ணுது. So we should remember here that
we explore newer areas and even old ones. New organisms are continuously being identified. அதாவது இப்போ நம்ம நியூ இயர்ஸ் இது பண்ணும்போது ஓல்டு ஒன் நியூ இயர்ஸ் நிறைய புது ஆர்கனிசம்லாம் இப்போ கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டே வராங்க. ஸோ as stated earlier, there are million plants and animals in the world. We know that the plants and animals in our own area by the local names. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏரியாலே நம்ம சொல்கிற அந்த அனிமல்ஸ் எல்லாமே நம்ம லோக்கல் நேம்ஸ் நம்மளுக்கு தெரியும். தீஸ் லோக்கல் நேம்ஸ் வுட் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். நம்ம சொல்கிற பேர் இப்போ நாய், அப்புறம் எருமை மாடு, அதெல்லாம் வந்து ஒரு ஏரியாவுக்கும் அது வந்து மாறிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே நாயின்னு சொன்னால் அங்கே வெளியே வேறு ஒரு நேம் சொல்லுவாங்க, வெளிநாட்டில் வேறு பேர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஈவன் வித்தின் எ கண்ட்ரி. ஸோ ப்ராபப்ளி யூ வுட் ரெகக்னைஸ் த கன்ஃபியூஷன் தட் வுட் பி கிரியேட்டட் இஃப் யூ டிட் நாட் ஃபைண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு டாக் டு ஈச் அதர். இதுக்கு நம்ம வந்து ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, நம்ம சொல்கிற ஸ்பீஷஸ் அவங்களுக்கு ஒன்றும் கிளியர் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அதாவது அவங்க பொதுவாக நம்ம ஒரு பேர் வச்சு எல்லோரும் உலகம் ஃபுல்லாக கூப்பிட்ற மாதிரி அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, then there is a need to standardize the naming and living organisms such that particular organisms is known by the same name all over the world. This process is known as nomenclature. அதாவது ஒரு பேர் வைக்கிறாங்க ஒரு ஆர்கனிசம், அந்த பேர் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. Obviously nomenclature or naming is only possible when the organisms is described correctly or we know that to what organism the name is attached to. This is identification. ஸோ ஒரு ஆர்கனிசம்ஸுக்கு எந்த பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட், in order to facilitate the study and number of scientists have established procedure to assign a scientific name to each known organisms. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கனிசம்ஸ் எல்லா சயின்டிஸ்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு சயின்டிஃபிக் நேமை வந்து பேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. திஸ் அக்செப்டபிள் டு பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஃபார் பிளான்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிட் பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரைட்டீரியா. ஒரு பிளான்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில பிரின்சிபல் அண்ட் கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரைட்டீரியா வந்து அதுக்கு அதோடைய ஹெட்டு, அதாவது அதுக்குடைய நாமென்க்ளேச்சர் ப்ரொசீஜர் என்னென்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். விமாஸ் ஹவு அனிமல்ஸ் ஆர் பிளேஸ்ட். அனிமல் எப்படி நேம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு கோட் இருக்குது. அது வந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ஸோ இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கு. அனிமல் நாமென்க்ளேச்சர் வந்து ஜுவாலஜி, அதாவது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். These scientific names ensure that each organism has only one name. Description of any one organism should enable the people in any part of the world to arrive at the same name. They also ensure that the such name has not been used for any other known organisms. Biologists follow universal principles to provide scientific names to known the organisms. Each name has two compartments. Biologist வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜெனரிக் நேம், ஜீனஸ் நேம்னாங்க ஜெனரிக் நேம், அண்ட் ஸ்பெசிஃபிக் எபிதெட், ஸ்பீஷியஸ் நேம். So the system of providing naming with two components is called binomial nomenclature. ரெண்டு காம்பனண்ட்டை வச்சு நேம் இது பண்ணுறதுனால அதை வந்து பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. This naming system was given by correlation lineage. இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பயாலஜிக்கல் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் என்னது யார் correlation lineage is being practiced by biologists all over the world. This naming system using a two-word format was found convenient. ஏன்னா இது ரெண்டு வார்த்தைனால ஈஸியாக நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும். two-word format found convenient. Let's take the example of mango ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. மேங்கோவில் வந்து what is the scientific name, but scientific name of mango is what? Mangifera indica. Let us see how its binomial name. In this Mangifera represents genus name எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவாக இருக்கணும், கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். ஸ்பீஷியஸ் நேம் வந்து இண்டிகா இஸ் ஸ்பீஷியஸ், Mangifera இஸ் ஜீனஸ் அண்ட் இண்டிகா இஸ் ஸ்பீஷியஸ். ஜீனஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும், ஸ்பீஷியஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலாக இருக்கணும், ஸ்மால் லெட்டராக இருக்கணும். ஆல் ஸ்பெசிஃபிக் எபிதெட். ஸோ அதர் யூனிவர்சல் rules of nomenclature are as follows. Biological names are generally in Latin or written in italics. அதாவது லாட்டினாக எழுதலாம் or written in italics. லாட்டினாக இருக்கணும், எல்லாம் இட்டாலிக்ஸை ரிட்டன் பண்ணிடணும். They are Latinized or derived from Latin irrespective of their origin. ஸோ அது வந்து லாட்டினைஸ் பண்ணுறதுனா அதோட ஆரிஜின் அது குறிக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ஸ் த ஜீனஸ். ஒரு செகண்ட் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஜீனஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. the second component that represent பண்ணதுன்னா ஸ்பெசிஃபிக் எபிதெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. Both the words in a biological name when handwritten are separately underlined or printed in italics to indicate the Latin origin. ஸோ எழுதுனீங்கன்னா அதை வந்து செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணிடணும். அதே போல் பிரிண்ட் பண்ணியிருந்தால் அதாவது எந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கணுமா, இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The first word denoting the genus
இது கேபிட்டல் லெட்டர். ஃபஸ்ட் வேர்டு எப்பவுமே ஜீனஸோட ஃபஸ்ட் வேர்டு கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். ஸோ இஷ்யூ வித் தட் ஸ்டார்ட் இஸ் த ஸ்மால் லெட்டர். இட் கேன் பி லிஸ்டட் பை த எக்ஸாம்பிள் ஆஃப் மேன்சிஃபரா இண்டிகா. ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்னவா இருக்குது, கேபிட்டலாக இருக்குது. ஸ்பீச்சஸில் ஃபஸ்ட் லெட்டர் என்னவா இருக்குது, ஸ்மால் லெட்டராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆத்தர் சைட்டேஷன் ஒன்று சொல்லலாம். ஆத்தர் சைட்டேஷன் என்னென்னா, அவங்க கண்டுபிடிச்ச ஆர்கனிசமுக்கு அவங்க பின்னாடியே அவங்க பேரை வச்சுப்பாங்க, அதாவது அப்ரிவேட்டட் ஃபார்மில் வச்சுப்பாங்க. அதுதான் ஆத்தர் சைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேன்சிஃபரா இண்டிகா லின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் தி ஆத்தர் அப்பியர்ஸ் ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக் எபித்தட். அட் தி எண்ட் ஆஃப் தி பயாலஜிக்கல் நேம் இஸ் ரிட்டன் அண்ட் அப்ரிவேட்டட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் மேன்சிஃபரா இண்டிகா லின். லின் என்னென்னா லினேயஸ் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. மேன்சிஃபரா கரோலஸ் லினேயஸ் கண்டுபிடிச்சதுனால மேன்சிஃபரா இண்டிகா லின் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இண்டிகேட்ஸ் தட் த ஸ்பீச்சஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிசீவ்ட் பை லினேயஸ். Since it is nearly impossible to study all living organisms, it is necessary to devise some means to make this possible. எல்லா ஆர்கனிசமும் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ அதை நம்ம பாசிபிள் ஆக்கிறதுக்கு அவங்க ஒரு சில மெத்தடை வச்சுருக்காங்க. This process is necessary. This process is classification அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்வாங்க. கிளாசிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient categories based on some easily observable characters. எது கிளாசிஃபிகேஷன்றதுன்னா, ஏதாவது எனிதிங் இஸ், அதாவது ஈஸிலி அப்சர்வபிள், அவங்க பார்க்குற கேரக்டர்ஸை வச்சு அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸிலி ரெகக்னைஸ் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸு, டாக்ஸு, கேட்ஸு. The moment we use any of these terms, we are associate certain கேரக்டர்ஸ். இதெல்லாம் நம்ம சொல்லும்போது ஒரு சில கேரக்டர்ஸ் வரும். அதெல்லாம் என்னது, பால், இது டாக்ஸ்னா பாலூட்டிகள் வரும், இன்செக்ட்ஸ்னா என்னது ஆர்த்ரோபோடன்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம இமேஜில் ஞாபகம் வச்சுக்குவோம். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. வாட் இமேஜ் டு யூ திங்க் ஆஃப் அ டாக்? நீங்கள் நாய் நினச்சிங்கன்னா என்ன மாதிரி இமேஜஸ் உங்களுக்கு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி ஈச் ஆஃப் அஸ் ஒன் சி நாய் தான் நம்ம நினைப்போம், நம்ம பூனை நினைக்க மாட்டோம். ஸோ நவ் இஃப் யூ ஆர் திங்க் ஆஃப் அல்சேஷன்ஸ், வி நோ தட் வி ஆர் டாக்கிங் அபவுட், அதாவது அல்சேஷன் நினச்சோன்னா நம்ம என்ன பேசுகிறோம், அவங்களுக்கு நம்ம நாய் பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுப்போம். சிமிலர்லி சப்போஸ் வி ஆர் டு சே மேமல்ஸ், யூ வுட் அஃப்கோர்ஸ் திங்க் ஆஃப் அனிமல்ஸ் with the external ears and body hairs. Likewise, in plants we are talking about wheat. The picture in our mind will be wheat plants, not of rice plant or any other plant. Hence, all these dogs, cats, mammals, wheat, rice, plants and animals, etc. are convenient categories we use to study organisms. இதெல்லாம் வந்து என்னது convenient categoriesல அவங்க கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறாங்க to study these organisms. Okay, the scientific term for each categories, அந்த கேட்டகரிஸ் பேரெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டாக்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the scientific name for these categories is taxa. Here you must recognize that the taxa can indicate categories at very different levels. Taxa வந்து அது வந்து கேட்டகரியாக very different levelsல இருக்கும். Plants also form a taxa. பிளான்ட் கூட டேக்ஸா ஃபார்ம் பண்ணுவோம். வீட் இஸ் ஆல்சோ டேக்ஸா. எல்லாமே டேக்ஸா. அதில் டேக்ஸானா என்ன, குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ டேக்ஸா. சிமிலர்லி அனிமல்ஸ், மேமல்ஸ், டாக்ஸ் ஆர் ஆல் டேக்ஸா. பட் யூ நோ தட் த டாக் இஸ் மேமல் அண்ட் மேமல்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஏன்னா டாக் வந்து ஒரு பாலூட்டி எல்லாம் மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ஃபோர் அனிமல்ஸ், மேமல்ஸ், டாக்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் டேக்ஸா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அதெல்லாம் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, டேக்ஸா டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுது. Hence, based on characters of all living organisms can be classified into different taxa. This process called classification is taxonomy. So, external and internal structure along with structure of cell development process and ecological information in organisms are essential and form the basic model of taxonomical studies. Hence, characterization, identification, classification and nomenclature are the process of basic taxonomy. Process of basic taxonomy என்னன்னு கேட்டாங்கன்னா என்னது, கிளாசிஃபிகேஷன், அதாவது ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், நெக்ஸ்ட் வந்து நாமென்க்ளேச்சர். அதாவது 4 parts of taxonomical studies, basic taxonomy. So taxonomy is not something new. Human beings are always been interested in knowing more and more about the various kinds of organisms, particularly with reference to their own use. In early days, human beings are needed to find sources of their basic needs of food, clothing and shelter. Hence, the earliest classification was based on the uses of various organisms.
Human beings were since long not only interested in knowing more about different kinds of organisms and their diversities, but also relationship among them. அதாவது அவங்க அந்த மிருகங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. திஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி இஸ் கால் சிஸ்டமேட்டிக்ஸ். ரிலேஷன்ஷிப் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ரிலேஷன்ஷிப் கிடையாது, இது வந்து பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். இது வந்து என்னது, எவல்யூஷனரி ரிலேஷன்ஸ் தான் பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the word systematic is derived from Latin word systema, which means systematic arrangement of organisms. Linnaeus used Systema Naturae as the title of his book publication. Linnaeus வந்து Systema Naturae சொல்லிட்டு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணார். The scope of systematics was later enlarged to include identification, nomenclature, classification. Systematics take into account of evolutionary relationship. அதுதான் பைலோஜெனட்டிக் ரிலேஷன் தான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். அதையும் வந்து சிஸ்டமேட்டிக்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. தென் வந்து டாக்ஸானமி கேட்டகரிஸ். கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். அதாவது பிரிக்கிறது வந்து ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது, பட் இன்வால்வ்ஸ் ஹைரார்கி ஆஃப் ஸ்டெப். ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. இன் விச் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ட்ஸ் இன் ரேங்க் ஆர் கேட்டகரி. ஒரு ஸ்டெப்பும் ரேங்க் ஆர் கேட்டகரி ரெப்ரசென்ட் பண்ணுது. சின்ஸ் த கேட்டகரி இஸ் அ பார்ட் ஆஃப் ஆல் ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட், இட் இஸ் கால்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி, and all category together constitute taxonomic hierarchy. Each category referred to as a unit of classification. ஒரு கேட்டகரியும் நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணுது. ஸோ இன்ஃபேக்ட் ரெப்ரசென்ட் a ரேங்க் அண்ட் இஸ் காமன்லி டேர்ம்ட் as taxa. ஒரு டேக்ஸ் ஆனதான் நம்ம ரேங்க் அப்படின்னு ஏதாவது சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, taxonomic categories and hierarchy can be illustrated as an example. Insects represent a group of organisms sharing common feature like 3 pairs of jointed legs. அதாவது 3 pairs of jointed legs வந்து இன்செக்ட்ஸை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ it means insects are recognizable concrete objects which can be classified and thus were given a rank or category. Can you name other such groups of organisms? ஏதாவது other group of such organisms சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைனி ஸ்கின் நம்ம என்ன சொல்லலாம், இக்கனோடெர்மாட்டா நம்ம சொல்லலாம். அதே போல் ஜாயிண்டட் லெக்ஸ்னால் ஆர்த்ரோபோடா. அதே போல் எக்ஸ்டர்னல் ஹேர்ஸ் வித் பாடி, எக்ஸ்டர்னல் ஹேர் வித் பாடி ஹேர்னால் நம்ம என்ன சொல்லலாம், மேமல்ஸ். அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் நம்ம டாக்ஸானா அதை சொல்லலாம். ரிமெம்பர், groups represent category further denotes rank. Each rank or taxon in fact represents a unit of classification. என்ன சொல்கிறாங்கன்னா, குரூப் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, கேட்டகரி ரெப்ரசென்ட் பண்ணுது. கேட்டகரி denotes rank and a rank or taxon. In fact each rank or taxon. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, these taxonomic categories are distinct biological entities and not merely morphological aggregates. அந்த ஒரு வந்து distinct biological entities, அது எல்லாமே சேம் கிடையாது, எல்லாமே distinct biological entities அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, taxonomic studies of all known organisms have led to the development of common categories such as kingdom, phylum or division, plants or class, order, family, genus, species. மொத்தம் எத்தனை இருக்குது, 7 இருக்குது. ஸோ இந்த ஹைரார்கி கண்டிப்பாக கேட்பாங்க. அது என்னென்னா கிங்டம், பைலம் ஆர் டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து கிளாஸு, ஆர்டரு, ஃபேமிலி, ஜீனஸு, ஸ்பீஷஸ். இதுக்கு அனிமோனிக் என்ன, கீப் பாண்ட்ஸ் க்ளீன், அதர்வைஸ் ஃப்ராக் கெட் சிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதர்வைஸ் ஃப்ராக் கெட் சிக், கீப்னா அதர்வைஸ் ஃபார் கெட் சிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கிங்டம், பைலம், கிளாஸு, ஆர்டரு, ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆல் ஸ்பீஷஸ் இன்க்ளூடிங் தோஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல் கிங்டம் ஆஸ் ஸ்பீஷஸ் ஆஸ் த லோயஸ்ட் கேட்டகரி. எல்லா கிங்டம்லேயும் எது தான் லோயஸ்ட் கேட்டகரி, ஸ்பீஷஸ் தான் லோயஸ்ட் கேட்டகரி. நவ் the question you may ask is how to place an organism in various categories. இந்த கேட்டகரிஸில் நம்ம ஆர்கனிசம் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இஸ் நாலேஜ் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம பேசிக்காக கேரக்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஏன்னா சிமிலர் கேரக்டர்ஸை நம்ம ஒரு இதில் வச்சிடலாம், ஒரு குரூப் வச்சிடலாம். அன்சிமிலர் கேரக்டர்ஸ் நம்ம தூரமாக வச்சிடலாம். அதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸோ நம்ம கேரக்டர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பர்சன் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். திஸ் ஹெல்ப்ஸ் இன்
ஐடென்டிஃபைங் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ். நம்ம கேரக்டர்ஸ் தெரிஞ்சாலே போதும், அதை வச்சு நம்ம சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை பிரித்து வேறு ஒரு இடத்துல வேணும். அதாவது சேம் கைண்ட் ஆஃப் ஆர்கனிசம் ஆஸ் வெல் அஸ் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பீஷஸ். Taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities as species. Species தான் fundamental similarities தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. One should able to distinguish one species from the other closely related species based on the distinct morphological characters differences. அதாவது மார்ஃபாலஜி வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்ம பிரிக்கிறாங்க டிஃப்ரென்சஸில். Let us consider Mangifera indica. Mangifera indica. Next, Solanum tuberosum. Next, Panthera leo. All these are indica, tuberosum, leo. Represents a species epithet. எல்லாம் ஒரு ஸ்பீஷிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. while the first word என்னென்ன இருக்குது? Mangifera, Solanum, Panthera. இதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? அதாவது ஜீனஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் அனதர் ஹையர் லெவல் ஆஃப் taxon or category அதாவது மென்ஷன் பண்ணுது. Each genus may have one or more than one species epithet representing different organisms but having morphological similarities. For example, Panthera as another epithet tigris. அதாவது ஒரு ஜீனஸ்லேயே நிறைய ஸ்பீஷஸ் இருக்கலாம். அதாவது சொல்லணும் டியூபரோசம், சொல்லணும் மெலஞ்சினெல்லா, பேந்தரா லியோ, பேந்தரா டைகிரிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க. ஜீனஸுக்கு நிறைய ஸ்பீஷஸ் இருக்கலாம், ஆனால் ஸ்பீஷஸுக்கு ஒரே ஜீனஸ் தான் இருக்கும். ஸோ சொல்லணும் includes species nigrum, melanginella. Human beings are also sapiens, which grouped in the Homo. The scientific name of human beings is known as Homo sapiens. Next one, the genus comprises a group of related species which more common in comparison to species of other genera. We can say that genera are aggregates of closely related species. Genus genera are aggregates of close related species. அதாவது க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷஸை ஒன்றா சேர்த்தா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஜெனரா அப்படின்னு கிடைக்கும், ஜீனஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டேட்டோ, பிரிஞ்சால் ஆர் 2 types of species but both belong to a genus. Solanum தான் மெஷர். அதே போல் lion, Panthera leo, and leopard, Panthera pardus, and tigris, Panthera tigris, with several common features, and all species belong to genus என்னது? Panthera. Next, the genus refers from another genus, Felis, which includes cats. Cats na Felis. Okay, family. The next category is family. As grouped related to genera, still less number of similarities. அதாவது இங்கே என்ன முக்கியமான டேர்ம் என்னன்னா, நம்ம இதில் ஸ்பீஷியஸ் டு கிங்டம் போனோன்னா காமன் கேரக்டர்ஸ் வந்து அதாவது சிமிலர் காமன் கேரக்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது காமன் கேரக்டர்ஸ் ஸ்பீஷியஸ் டு கிங்டம் காமன் கேரக்டர்ஸ் வில் டிக்ரீஸ், சிமிலாரிட்டிஸ் ஆல்சோ டிக்ரீஸ். ஸோ காமன் கேரக்டர்ஸ் டிக்ரீஸ், சிமிலாரிட்டிஸ் டிக்ரீஸ். ஸோ மோஸ்ட் காமன் கேரக்டர்னால் எங்கே இருக்கும்? ஸ்பீஷியஸில் இருக்கும். லெஸ் காமன் கேரக்டர்ஸ்னால் என்னது? கிங்டமில் லெஸ் காமன் கேரக்டர்ஸ். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ரிலிஜன்னா ஸ்டில் லெஸ் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் as compared to genus and species. Family are characters on the basis of both vegetative and reproductive features. Plant species. Among plants, for example, 3 different genera, Solanum, Petunia, and Datura, are placed in family Solanaceae. So, group of genus தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜீனஸில் ஃபார் எக்ஸாம்பிள் சொலனம் இருக்குது, பெட்டூனியா, தத்துரா எல்லாமே பிளேஸ் எதில் பண்ணியிருக்காங்க? சொலனேசிலே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அமாங் அனிமல்ஸ், பேந்தரா, லயன், டைகர் அதெல்லாம் எதில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, put along with genus and Felis characters in the family Felidae. Cat வந்து Felidae, and if you observe the dog, cat அதெல்லாம் வந்து canine இருக்குனால வந்து Canidae. டாக்ஸோட ஃபேமிலி என்ன? Canidae, and catோட ஃபேமிலி Felidae. Next, orders. We have seen earlier that categories like species, genus, families are based on number of similar characters. Generally, order and other higher taxonomic categories are identified based on their aggregates which exhibit a few similar characters. The similar characters are less in number as compared to different genera included in a family. So the plant family like Convolvulaceae, Solanaceae, and included in order Polymonads. அதாவது group of family தான் என்னது? ஆர்டர். குரூப் ஆஃப் ஜீனஸ் என்ன? ஃபேமிலி. அந்த மாதிரி குரூப்பை வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே போல் the animal carnivora includes Felidae and Canidae. Carnivora வந்து Felidae and Canidae.
அதேபோல் convolvulus solanaceae including polynomials convolvulus solanaceae and carnivora Felidae and Canidae. Next class. The category includes related orders, families, order Primata and comparison monkey, gorilla, gibbon. கிளாஸில் வந்து ஆர்டர் ப்ரைமேட்டை வந்து மங்கி கொரில்லா கிப்பன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் மெமலியாவில் ஆர்டர் கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் லைக் டைகர், கேட்டு அதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் மெமலி அதர் ஆர்டர் ஆல்சோ. ஸோ மெமல்ஸில் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பைலம். Class comprising of animals like fishes, amphibians, reptiles, birds along with mammals constitute the next higher category called phylum. அதாவது ஒரு பைலமில் பைலம் ஆர்த்ரோபோடா, பைலம் பாரிஃபோரா, பைலம் சீலண்ட்ரேட்டா அதெல்லாம் படிக்கிறோம்ல, அதுதான் இந்த பைலம். ஸோ தீஸ் பேஸ்ட் ஆன் காமன் கேரக்டர்ஸ் features like presence of notochord, dorsal nervous system including in phylum chordata. Chordata dorsal nervous system இருக்கும். அதே போல் அதை ப்ளேஸ் பண்ணி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. In case of plants cases will be few similar categories assigned to higher categories called division. Plantsல division சொல்லுவாங்க, animalsல phylum அப்படின்னு சொல்லுவாங்க. Kingdom all animals belonging to various phyla are assigned to highest category called kingdom Animalia in this classification. Kingdom Plantae and other and distinct and comprise all plants from various division. Henceforth we will refer to these two groups are animals and plant kingdoms. The taxonomic categories from species to kingdom have shown ascending order starting with species. In these broad categories, however, taxonomic have developed subcategories in this hierarchy to facilitate more sound and scientific placement of organisms. Look at the hierarchy. Can you recall that the arrangement நம்ம சொன்ன மாதிரி kingdom, phylum, class, order, family, genus, species அந்த 7 இருக்குது. So say for example as we go higher from species to kingdom, the number of common characters என்ன சொன்ன number of common characters goes on decreasing, right? So the number of common characters is decreasing from species to kingdom. Lower the taxa, more is the characters that are members within the taxon. Higher the category, greater the difficulty of determining relationship to other taxa same level. So hence the problem of classification becomes more complex. இங்கே வந்து ஒரு சில நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து மேனை வந்து ஹோமோசாப்பியன்ஸ், ஹோமோனிடே, ஆர்டர் ப்ரைமேட்டா, கிளாஸ் மெமோலியா, பைலம் கார்டேட்டா, ஹவுஸ் ஃப்ளைல மியூசா டொமஸ்டிகேட்டா, genus Musa, Musca and family Muscidae and order Diptera, Insecta and Arthropoda phylum and common name Mango, genus name biological name Angioprandica, genus Mangifera, family Anacardiaceae, order Sapindales and class Dicotyledonea and phylum division Angiospermae. Next wheatல வந்து Triticum aestivum and Triticum genus and Poaceae family and Poales order and Monocotyledonea class and Angiospermae phylum division. Okay, இப்போ ஒரு summary பார்த்தோம்னா the living world is rich in variety. Millions of plants and animals have been identified and described, but large number still remain unknown. நிறைய ஆர்கனிசம் இப்போவும் தெரியாமல் இருக்குது. ஸோ the very range of organisms in terms of size, color, habitat, physiology and morphological features make us speak the defining characters of living organisms. In order to facilitate the study of kinds of diversity of living organisms, biologists have evolved certain tools and principles for identification, nomenclature and classification of organisms. The branch of knowledge dealing with these aspects referred to as taxonomy. The taxonomy studies of various of plants and animals in forestry, industry and in general of knowing bioresources, diversity, the basic taxonomic like identification, naming, classification, organism universally occurs international course based on the semblances and distinct differences. Each organism is identified as assigned a correct scientific biologist naming two words binomial nomenclature சொல்றாங்க. Next an organisms represent occupies a place of positions in the systemic classification. There are many categories ranks generally referred to as taxonomic categories. All the categories constitute taxonomic hierarchy. எல்லா கேட்டகரிஸும் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுது, taxonomic hierarchy மென்ஷன் பண்ணுது. ஸோ இதில் என்ன எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா லிவிங் வேர்ல்டில் ஆஸ் பர் த நியூ என்சிஆர்டியில் நம்ம டாக்ஸானமிக் எய்ட்ஸ் தேர்ட் டாபிக் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன எடுத்திருக்காங்க டாக்ஸானமிக் எய்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே போல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸானமி, கீமோ டாக்ஸானமி, நியூமரிக்கல் டாக்ஸானமி அதெல்லாம் கூட எடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸானமி இதில் வந்து இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன்லாம் வரும். இன்சிட்டு எக்ஸிட்டும் எடுத்திருக்காங்க.
ஸோ இதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னா அதிலே தான் இருக்குது. நம்ம பயோடைவர்சிட்டியில் வச்சுருக்காங்க, பயோடைவர்சிட்டியில். ஸோ அங்கே இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, டாக்ஸானமி கேஸ் நீங்கள் ஓல்டு என்சிடி இருந்தால் அதையும் ஒரு ரீட் கொடுங்க. ஏன்னா வந்து நியூ என்சிஆர்டியிலேருந்து தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு என்டியில் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த சாப்டர்ஸும் நீங்கள் இந்த டாபிக்ஸும் நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸானமி பார்க்கணும், ஸோ பயோடைவர்சிட்டி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். அண்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் பயாலஜி ஃபர்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் லிவிங் வேர்ல்ட்.